என்னதான் நம்ம பசங்க பெரியவங்களா வளர்ந்தாலும் நம்ம கண்ணுக்கு அவங்க இன்னும் சின்னவங்களா தான் தெரியுறாங்க இல்ல கமலேஷ்? என்னாச்சுக்கா? நம்ம சாய்நாத் மேல நிலாவுக்கு சந்தேகம் வந்துடுச்சுடா. எப்படி? எங்க வீட்டுல தானே தங்க வச்சு படிக்க வைக்கிறேன். நிலாவுக்கு ஏன் சந்தேகம் வந்தது? சாய்கிட்ட ஏதாவது பேசினால? வயல்ல சந்திச்சுக்கிட்டாங்களாம். நீ ஒரு ஏழை பையனை படிக்க வைக்கிறேங்கிறது தான் அவளோட சந்தேகம். இதுல என்ன இருக்கு? அப்பா நிறைய பேரை படிக்க வச்சிருக்காரு. நானும் அப்படி படிக்க வைக்கிறேன்னு நினைக்கலாம்ல. அவ எப்படி அப்படி நினைப்பா? அப்பாவோட புத்தி உனக்கு இருந்திருந்தா போனா போகட்டும், நீ அவனை படிக்க வைக்கிறேன்னு நினைச்சிருப்பா. அவரோட நல்ல பழக்கம் ஒன்னாவது உங்ககிட்ட இருக்கா? முதல்ல இருந்தா நான் கிளம்புறேங்க. எனக்கு அர்ஜென்ட் வேலை இருக்கு. கணக்கு அப்புறம் பாக்குறேன். டேய் இங்க வாடா, பேசிட்டு இருக்கேன்ல, வா இங்க உட்காரு. நீ அவுட் ஆயிட்ட தானே? நான் ஒண்ணும் தோக்கல. போய் சொல்லாத. நிலா எவ்வளவு தெளிவா பேசினா தெரியுமா? எனக்கே ஆச்சரியமா இருந்தது. நாம எங்க மாட்டிக்க போறோமோன்னு நினைச்சேன். என்ன நடந்ததுக்கா? என்ன ஆச்சுன்னு கரெக்டா சொல்லு. இந்த சொத்தை எல்லாத்தையும் நீ அடையணுங்கிற ஆசையில அந்த சாய்நாத்தை உன் வீட்டுல தங்க வச்சு படிக்க வைக்கிறியாம். சாய்நாத்துக்கும் அவளுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சு இந்த சொத்தை எல்லாத்தையும் உன் கையில வச்சுக்கணும்னு நீ நினைக்கிறேன்னு அவ உன் மேல சந்தேகப்படுறா. என்னக்கா இது? நான் உன் சொந்த தம்பி. சொத்துக்காக நான் ஏன் ஆசைப்பட போறேன் சொல்லு. ஆமாண்டா, நீ பண்ண காரியம் அந்த மாதிரி இருக்கு. பூனை கண்ணை மூடிக்கிட்டு பாலை குடிச்சிட்டு அதை யாருமே பாக்கலன்னு அதை நினைச்சுக்குமா. இத்தனை நாளா கணக்கு வழக்கு எல்லாத்தையும் அவதான் பாத்துக்கிட்டா. அந்த ரங்கம்மா கூட சேர்ந்துக்கிட்டு நீ ஏதோ கோல்மால் பண்றேன்னு அவ நினைச்சிட்டு இருக்கா. அதனாலதான் நான் அப்ப அப்படி சொன்னேன். நம்ம பசங்க எப்பவும் சின்ன குழந்தையாதான் இருக்காங்கன்னு நாம நினைச்சிட்டு இருப்போம். ஒரு சின்ன வார்த்தையால அவ உன்னை சந்தேகப்பட்டுட்டா. இருடி. ரங்கம்மா சொல்லி அனுப்புனப்ப நீ அவளோட வீட்டுக்கு போயிட்டு வந்தல்ல, அடிக்கடி அந்த ரங்கம்மாவை பத்தி நீ பேசும்போதெல்லாம் அவங்க இவங்கன்னு அவளுக்கு மரியாதை கொடுத்து நீ பேசின. அப்படி நீ வேணும்னு தான் பேசுனியா இல்ல எதிர்ச்சியா தான் பேசுனியான்னு எனக்கு தெரியல. இந்த விஷயத்த நானும் கவனிச்சேன். என்னக்கா நீ? மாமா உயிரோட இருக்கும் போது அவர்கிட்ட பேசும்போது அவங்கன்னு சொன்னது பழக்கம். அந்த மாதிரி பேச்சுவார்த்தை பழக்கத்துல அவங்கன்னு சொல்லியிருப்பேன். அதுக்கு போய் உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும்டா. நான் ஒன்னும் உன்னை சந்தேகப்படல. சரி விடு, எது நடந்தாலும் நம்ம நல்லதுக்கு தான். சாய்நாத் யாரு என்ன, அவனோட பேக்ரவுண்ட் என்னன்னு அவளே அதை கண்டுபிடிச்சுக்கிறேன்னு சொன்னா. அது மூலமா அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு நல்ல நட்பு ஏற்பட்டுச்சுன்னா அதுக்கப்புறம் நடக்கிறது எல்லாத்தையும் அந்த கடவுள் பார்த்துப்பாரு. சரி வா வந்து விளையாடு. ஆனா நீ ரொம்ப சீட் பண்ற. படிப்பை நிப்பாட்டிட்டு அவளை ஸ்போர்ட்ஸ்ல சேர்த்து விடணும்க்கா. படிப்பும் நல்லா தாண்டா படிக்கிறா. நீ சீட் பண்ற. இல்ல அம்மா நீங்களே பாருங்க. அண்ணி தான் சீட் பண்றாங்க. நான் பாரு. இல்ல ஜி சத்யா இல்ல. ஆஹா இல்ல இல்ல. என்ன விடுங்க. மூணும் துருவிட்டியா? அதை இங்க கொடு. இது முடிஞ்சு போச்சு சித்தி. மொத்தமா ஒண்ணா போட்டுறலாம். தேங்காய் லட்டுக்கு மொத்தமா போட்டதா நல்லா இருக்கும். இது வெள்ளை பாகுக்கு, தனியா எடுத்து வைக்கிறது சர்க்கரைக்கு. சரியா? உனக்கு பிடிக்கும்ல? எதுக்கு சித்தி? சக்கரை பிடிக்கும், ஆனா வெல்லமும் சாப்பிடுவேன்ல. மொத்தமா ஒண்ணா பண்ணிடுங்க. எதுக்கு செப்பரேட்டா? அதெல்லாம் பரவாயில்ல. இது எனக்கு என்ன கஷ்டமா சொல்ல? ரெண்டுமே ரெடி ஆயிட்டு இருக்கு. முதல்ல வெள்ளம் ரெடி ஆகும், அப்புறம் சர்க்கரையும் ரெடி ஆயிடும். அதை இங்க கொடு. சாய், என்ன சித்தி? நீ என் வீட்டுக்கு வந்தப்ப எனக்கு மகன் இல்லாத குறை தீர்ந்த மாதிரி இருந்துச்சு. இப்ப எனக்கு ஒரு மகன் இருக்கிற மாதிரி தோணுதுப்பா. கொஞ்ச நாள் பொறுங்க சித்தி. சத்யாவோட குறும்ப கண்ட்ரோல் பண்றேன். அப்ப ரெண்டு பொண்ணுங்க ஆசையும் தீந்துரும். அஃப்கோர்ஸ் மகன் எப்படியும் அடிஷனலா இருக்கான். சாய், நாளைக்கு நீ பெரிய டாக்டர் ஆனதுக்கு அப்புறமா எங்க சித்தி என்ன தேங்காய் துருவ வச்சாங்கன்னு யார்கிட்டயாவது சொல்லுவியா? நீங்க சொல்லியிருந்தா சொல்லியிருப்பேன். இத நானா தானே செய்யறேன். யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்.
ஒருவேளை டாக்டர் ஆனதுக்கு அப்புறம் நீ எங்க வீட்டுக்கு வந்தேன்னு வச்சுக்கோ, அப்ப தேங்காய் துருவ சொன்னா நீ துருவி குடுப்பியா? ஓ எஸ், துருவேன். ஆனா இப்படி இல்ல, தேங்காய் திருவுற மிஷினை வச்சு எடுப்பேன். ஆக மொத்தத்துல துருவி தரேன்னு சொல்ற, திமிரே வராதுன்னு சொல்ற. ஒருவேளை திமிரு வந்தாலும் இதை நான் பண்ணுவேன் சித்தி. எதனாலனா, எவ்வளவு பெரிய டாக்டர் ஆனாலும் ஒரு அம்மாக்கு பையன் தானே. நானும் உனக்கு அம்மாவா? ஆமா சித்தி. எனக்கு எத்தனை அம்மா இருக்காங்கன்னு தெரியுமா? தெரியாது. மூணு பேரு. என் முதல் அம்மா என்ன பெத்த தாய் சொர்க்கத்துல இருக்காங்க. ரெண்டாவது அம்மா பக்கத்து ஊர்ல இருக்காங்க, என் அத்தை. அடுத்தது மூணாவது அம்மா என் எதிரில தேங்காய் லட்டு செய்றாங்க, என் சித்தி. சித்தி, நான் நிறைய பணம் சம்பாதிச்சதுக்கு அப்புறம் 3 வீடு கட்டுவேன். 3 அம்மாக்களுக்கும் 3 வீடு. 3 இல்ல, 4-5 வீடாவது கட்டு. 3 அம்மாவுக்கு வீடு கொடுத்துட்டு நீ எங்க இருப்ப? உனக்குன்னு ஒண்ணு இருக்கணும்ல. நான் பெத்த தாய் வீட்லயே இருக்கிறேன் சித்தி. எதனாலனா, நான் கட்டின வீட்டுல இப்படி அவங்க இருக்க போறதில்ல. அதை விட அருமையான வீடு சொர்க்கத்துல இருக்கு. என் வீடை விட அந்த வீடு ரொம்ப நல்லா இருக்கும். அவங்களை இங்க வர சொன்னா நல்லா இருக்காது. ஆனாலும் சரி, என் மகனுக்கு கல்யாணம் ஆயிட்டா என் மருமகளுக்கு ஒரு வீடு வேணும்ல. மருமகளுக்கு தேவை கொடுமைக்காரி அத்தை இல்லாத வீடு. எப்படியா அந்த வீட்டுல அத்தை இருக்க மாட்டால. எந்த மரத்தோட இளநிடா இது? பக்கத்துல இருக்கிற தோட்டத்து மரம் ஐயா. காய் ரொம்ப இனிப்பா இருக்க. வணக்கம் தாத்தா, என்னமோ வர சொன்னீங்களாமே? வணக்கம். வெறும் வணக்கத்தோட நிப்பாட்டுவியா இல்லைனா தேங்காய் எல்லாம் என்றதுண்டா? எந்த தேங்காய் கணக்கு தாத்தா? மரத்துல இருந்து தேங்காவை எடுத்துட்டு போனோன்னா உன் தம்பி எடுத்துட்டு போறானையா. மொத்தம் 3000 ரூபா உடனே கொடுத்து அனுப்புறேன்னா 15 நாள் ஆச்சு. அதனாலதான் உன்னை வர சொன்னேன். என்ன தாத்தா நீங்க பேசுறீங்க? அது எப்பயோ கொடுத்துட்டோமே. உனக்கு என்ன மூளை குழம்பி போச்சா? யாருகிட்ட கொடுத்த? யார்கிட்ட கொடுத்தா? உங்க பையன் கிட்ட தான். என் பையன் கிட்டயா? பிரசாத் கிட்டயா? ஆமா, உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுன்னு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கோம். அர்ஜென்ட்டா பணம் கேட்டு வாங்கிட்டு போனாரு. எப்போ? 1 வாரம் ஆச்சு. நீங்க ரொம்ப சீரியஸா இருக்கீங்கன்னு சொன்னாரு. அடப்பாவீங்களா? லேட் ஆச்சுன்னா உயிரே போயிரும் சொன்னாரு. அதிர்ஷ்டம் இருந்தாதான் பொழப்பாருன்னு சொன்னாரு. ஏ பரதேசி பையல, அது எப்படா நீ நம்பின? அவ்வளவு நம்பிக்கையோட சொன்னா நான் நம்பாம இருப்பேனா? அதெல்லாம் எனக்கு தெரியாதியா. அவன்கிட்ட கொடுத்தேன்னா அவன்கிட்ட போய் கேளு. என் பணம் எனக்கு வேணும், அவ்வளவுதான். எத்தனை தடவை கொடுக்கறது? வேணும்னா உங்க பையன்ட்ட வாங்கிக்கங்க. எனக்கு அதுக்கும் சம்பந்தம் இல்ல. எனக்கு கொடுக்க வேண்டிய காசு எனக்கு கொடுத்துரு. என்ன தாத்தா நீங்க இப்படி பேசுறீங்க? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ ஆச்சு அவன் ஆச்சு. முதல்ல எனக்கு தர வேண்டிய காசு எனக்கு கொடுத்துரு. அப்படின்னா தேங்காய் நீங்க எனக்கு கொடுக்கல, என் தம்பி கொடுத்தீங்க, அவங்கிட்ட வாங்கிக்கங்க. இனிமே இந்த அண்ணன் தம்பிங்க 2 பேரும் இங்க வந்தா என்கிட்ட சொல்லு. சரிங்க ஐயா. எனக்கு பிறந்த லூசு எங்க போயிருக்கான்? சென்னைக்கு போயிருக்கான். அதுக்குள்ள ஊரை சுத்த ஆரம்பிச்சிட்டானா இவன்? தம்பி படத்துக்கு போயிருக்கான். இப்போ வந்துடுறேன்னு சொன்னான்.
அவன் ஒரு வீணா போனவன். வரட்டும், வச்சுக்கிறேன். யாரப்பா வச்சுக்கிறேன்னு சொல்றீங்க? உன்னதான்டா விளங்காதவன். இங்க வா. என்ன கொண்டுட்டா நீங்க செத்த பிறகு கொல்லி வைக்க ஆள் இல்ல உங்களுக்கு. நீ ஒன்னும் கொல்லி வைக்க தேவையில்லை. ஏன் அந்த ரங்கம்மா பையன் கொல்லி வைப்பான்னு நினைக்கிறியோ? பாவம், அவனுக்கு லட்சுமி பதிக்கு கொல்லி வைக்க அதிர்ஷ்டம் இல்ல. உனக்காவது கொல்லி வச்சு புண்ணியத்தை சம்பாதிச்சிட்டோம். உன்ன மாதிரி முட்டாளுகிட்ட கொல்லி வச்சுக்கிறத விட அவங்கிட்ட கொல்லி வச்சுக்கிறதே மேலு. அந்த ரங்கம்மாவுக்கு உனக்கு கனெக்ஷன் இருக்குன்னு ஊரெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீ ஒரு ஆண் பூனையாமா, அவ ஒரு பெண் பூனையாமா. 2 பேரும் கண்ணு மூடிக்கிட்டு பால் குடிக்கிறீங்க. வாய மூடு. அவ மகாபத்தினிடா. அவளை பத்தி பேசுன நீ அழிஞ்சு போயிடவடா. அவ பெரிய மகாபத்தினி, இவர் பெரிய தர்ம பிரபு. உங்களை பத்தி தான் ஊரே காரி துப்பிட்டு இருக்க. முதல் புருஷனுக்கு விஷம் குத்து கொண்டது அவ. இந்த வயசுல கூத்தியார் வைக்கிறேன்னு எங்க அம்மாவை சாவடிச்சிட்ட. எங்கடா போறா? டேய், நீ எவ்வளவு தூரம் போனாலும் உன்னை விட மாட்டேன்டா. உன்னை என்ன பண்றேன் பாரு. நீ எவ்வளவு தூரம் ஓடி வரியா ஓடி வா, அதையும் நான் பாத்துறேன். வரியா? வா. ஓடுறா, ஓடு. உன்னை எவ்வளவு தூரம் போனாலும் விட மாட்டேன்டா. நில்றா நில்றா நில்றா. டேய் நில்லு. நில்றா. டேய் டேய், ஏய் இடுப்பு ஒடிஞ்சு போச்சுடா. நில்றா. ஐயோ, நல்லா வழுக்கி ஊந்தாரு. டேய் இங்க வாடா. இங்க வாடா. டேய் வாடா. டேய் 4 அடி அடிச்சுக்கிறேன்டா. இப்ப வரல, வீட்டுக்கு வந்த சூடு வச்சிருவேன்டா. அது வா வாடா. என்ன சொல்லு? நீ ஹீரோ மாதிரி என் பின்னாடி ஓடி வரேன்னு சொன்ன. ஏன் நீ இன்னும் இளமையா இருக்கான்னு நினைச்சியா? ஓடோடி வந்த இப்ப இடுப்பு உடஞ்சு போச்சுல, தேவையா உனக்கு? ஏண்டா, நரசமங்கிட்ட எனக்கு நெஞ்சு வலின்னு சொல்லி காசு வாங்கினியாடா? ஆமா வாங்கினேன். நேரம் கட்ட நேரத்துல நீ அந்த ரங்கம்மா வீட்டுக்கு போனா எனக்கு யார் காசு கொடுப்பா? அதனாலதான் அந்த தேங்காய் காசு நான் வாங்கினேன். டேய், எதை பேசினாலும் அதை பத்தியே பேசி என்னை பிளாக்மெயில் பண்ணாதடா. நான் உன்னை பெத்த அப்பன்டா. பிளாக்மெயில் இல்ல, அவரா மயில் இல்ல. நீ நடனா அந்த ரங்கம்மாவை சுத்தி வர, அந்த ரங்கம்மா மகன் என்னன்னா நீலாம்பரியை சுத்தி வரான். ஊர் மக்கள் எல்லாம் உங்க 3 பேர் பின்னாடி சுத்துறாங்க. நீங்க எல்லாம் சேர்ந்து ஏதோ கூட்டு களவாணி பண்றீங்க. உண்மைதானே அது? அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்லடா. நான் சொல்றத நம்புடா. அந்த ரங்கம்மா ரொம்ப நல்லவங்கடா. நீ என்னதான் சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். உன்னால நீலாம்பரிக்கு ஏதாவது கெடுதல் நடந்துச்சு, வீட்லயே வச்சு உன்னை எரிச்சிருவேன். இது ரொம்ப நல்லா இருக்கு. அந்த பொண்ணுக்கு ஏதாவது நடந்தா நானா பொறுப்பு? நீ, ரங்கம்மா, சேஷு, உங்க 3 பேராலதான் நீலாம்பரிக்கு டேஞ்சர். நான் எல்லாம் கவனிச்சுட்டு தான் வரேன். இங்க பாரு, உங்க கூட்டணி கிட்ட போய் சொல்லு, நீலாம்பரிக்கு ஏதாவது நடந்ததுன்னு வச்சுக்கோ, என் ஃப்ரெண்டுங்க எல்லாரையும் கூட்டு வந்து உங்களை அழிச்சிருவேன், ஜாக்கிரதை. என் பணத்தை நான் சாகரேன்னு சொல்லி வாங்கினது மட்டும் இல்லாம எனக்கே வார்னிங் தரியா? போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். என்னன்னு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுப்ப? நான் ஆல்ரெடி போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன். என்னன்னா அந்த ரங்கம்மா பேச்சை கேட்டுட்டு எங்க அப்பா எனக்கு விஷம் கொடுத்து கொன்னுடுவாருன்னு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துருக்கேன். அடப்பாவி, இந்த திறமையெல்லாம் உனக்கு எப்படிடா வந்தது? வாடா, 2 அடி அடிச்சுக்கிறேன்டா. வர மாட்டேன். ஆசை தோசை அப்பளம் வடை ஓடு. டேய், இப்ப என்னால எழுந்துக்கிற முடியாது. வீட்டுக்கு வா, உனக்கு சூடு வைக்கிறேன். இரு. அத்தை, 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 அத்தை எங்க இருக்கீங்க? அத்தை, குளிச்சிட்டு இருக்கேம்மா. சரி, நிதானமா பொறுமையா குளிச்சிட்டு வாங்க. நான் வெயிட் பண்றேன். ஹால்ல உட்காரு, வரேன். நீலாம்பரி, நீலாம்பரி, இங்க உட்கார்ந்துட்டு இருக்கியா? நான் உன்ன ஹால்ல தேடிட்டு இருக்கேன். அங்க உட்கார சொன்னா இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்க. ஏன் நான் இங்க உட்கார கூடாதா என்ன? இந்த இடத்தை என் பையனுக்கு கொடுத்துட்டேன். இங்கெல்லாம் உட்கார கூடாது. ஆஹா, தத்தெடுத்தவனுக்கு எழுதி கொடுத்துட்டீங்களா? கொஞ்ச நேரம் ஊஞ்சல் ஆடிக்கிறேன். என் வீட்டுல ஆட முடியாது.
எங்க வீட்டு ஊஞ்சல் தான் எனக்கு பயமாச்சு. ஆமா, இந்த ஊஞ்சலை பார்த்தா உங்க அப்பா தான் ஞாபகத்துக்கு வருவாரு. அவ்வளவு பயமா இருந்தா இந்த ஊஞ்சல் எடுத்துட்டு போய் உங்க வீட்லயே வச்சுக்கலாம்ல. ப்ராப்ளம் ஊஞ்சல்னால வரல, பிளேஸ்னால. ஹால்ல அந்த ஊஞ்சலை பார்க்கும் போதெல்லாம் இப்பவும் அவர் ஞாபகம் தான் வரும். இன்னும் அவர் என் மேல கோவமா எரிஞ்சு விடுற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஆமா, உங்க அப்பா இருக்கும்போது அந்த ஹாலுக்கு போறதுக்கே நாங்கெல்லாம் பயந்துட்டு இருப்போம். அனாவசியமா நான் உங்க அப்பாவை பத்தி ஞாபகப்படுத்திட்டேன்ல. பரவாயில்ல அத்தை, எப்பவும் இந்த ப்ராப்ளம் இருக்கும் தானே, எனக்கு பழகி போச்சு. சரி, சத்யா இன்னும் ஸ்கூல்ல இருந்து வரலையா? இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும். சாய் சத்யா 2 பேரும் ஒன்னாதான் வீட்டுக்கு வருவாங்க. ஆமா ஆமா, மகளோட சேர்த்து மகனையும் சம்பாதிச்சிருக்கல்ல. நல்ல காலம் வந்தா நடக்கிற மக வருவான்னு சொல்வாங்க, அது இதுதான். ஆமா, உண்மைதான். அப்பேற்பட்ட மகன் கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும். அடேங்க அப்பா, இந்த புகழ் புகழ்றீங்க. திடீர்னு எங்க இருந்து வந்தா உங்க மகன்? உங்களுக்கு ரொம்ப நெருங்கின சொந்தமா? கொஞ்சம் தூரத்து சொந்தம் தான். அம்மாவோட உறவு, எங்க பெரியம்மாவோட தூரத்து சொந்தம். இது வரைக்கும் நம்ம வீட்ல நடந்த எந்த ஃபங்க்ஷனுக்கும் வந்ததில்ல. திடீர்னு எங்க இருந்து பறந்து வந்தாரு? ரொம்ப நாள் உறவுதான். இவங்க அப்பா அம்மா இறந்தப்போ இவன் ரொம்ப சின்ன பையன், அதனாலதான் அப்ப வரல, அங்கேயே இருந்துட்டான். இப்ப எங்க கிட்ட நெருங்கி வந்திருக்கா. ஆமா, எப்பவுமே இந்த மாதிரி கேள்விலாம் கேட்க மாட்டியே, இப்ப என்ன திடீர்னு ஏன் உறவை பத்தி எல்லாம் கேட்டுட்டு இருக்கிற? எனக்கு முன்ன பின்ன தெரியாத உறவுல, அதான் கேட்டேன்.